ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம், முந்திரி, அப்புறம் இந்த சீட்ஸ், அதெல்லாம் பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணுறது. கொஞ்சம் விலை அதிகமே அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஆனால் நம்ம மாத்திரை மருந்துக்காக இருக்கட்டும், டாக்டர்ஸுக்காக இருக்கட்டும், எவ்வளோ செலவழிக்கிறோம். நம்ம உடம்பையும் நம்ம இது பாதுகாக்கணும் இல்லையா? நம்ம குழந்தைகள் உடம்பு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பு நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணும். கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். இதெல்லாம் உடம்பு ஒரு எலும்பு எல்லாம் பலம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை ஃப்ரூட் லட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணுறது. ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். வெறும் வறுக்கிற டைம் தான். அப்புறம் அப்படியே மிக்சியில் அரைக்க வேண்டிய தேவை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பொடி இல்லாமல் பண்ணிக்க வேண்டாம். நெய் இல்லாமல் அதிகம் செலவழியாது. 2 ஸ்பூன் நெய் இருந்தால் ஓடுற ஓட்டம், அவ்வளோதான். இது ஒரு நோ ஜாகிரி நோ சுகர் ஸ்வீட்டு. அதாவது இதில் வெல்லமும் போடல, சர்க்கரையும் போடல. பேரிச்சம்பழத்தோட ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான் இதில் இருக்கும். அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் ஒரு டிஸ்க்ளைமரும் அந்த இடத்துல போடுறேன். சர்க்கரை நோயாளிகள் இருப்பா இல்லையா, டயபெட்டிக் இருக்கிறவங்க, அவங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம். அதாவது நம்ம டவரா சைஸ் வச்சுப்போமே, காப்பி டவரா இருக்கு இல்லையா, அதால் வச்சுக்கோங்க. இது பேரிச்சம்பழம். இதில் சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீட்ஸை எடுத்துடணும். சீட்ஸை எடுத்துட்டு சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிடலாம். நம்ம அந்த ஒரு வேலை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு மெஷர்மெண்ட் எல்லாமே வச்சுட்டுருக்கேன். 1/4 கப்பு பாதாம், 1/4 கப்பு முந்திரி, 1/4 கப்பு வால்நட், 1/4 கப்பு கொப்பரை, 1/4 கப்பு இது சன்ஃப்ளவர் சீட்ஸு, இது க்ரீன் பம்கின் சீட்ஸு. 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கசகசா வச்சுக்கணும். முதல்ல நான் இங்கே கொஞ்சமாக நெய் ஊற்றின்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கூட இருக்காது, அதை விட கொஞ்சம் குறைச்சல். முதல்ல இந்த பாதாமை போட்டுக்கணும், அதை வறுத்துக்கணும். இந்த பாதாம், முந்திரி, வால்நட் இது மூணுத்தையும் முதல்ல தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம்தான், ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது இம்யூனிட்டி சிஸ்டம் தான் நம்மளுக்கு அப்படியே அதிகரிக்கும் உடம்புல. சும்மா டாக்டர் மருந்துன்னு போகாமல் இந்த மாதிரி லட்டு ஒரு பர்பி அந்த மாதிரி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா டெய்லி ஒன்று சாப்பிடணும். சாப்பிட்டனாக்க உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. இதெல்லாம் அது பார்த்துக்கணும். நம்ம போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பை போட்டுருக்கோம். முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப அதை தீய விடுற ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வைக்கக்கூடாது. அதே போல் இந்த பாதாமும் கொஞ்சம் கிராக் மாதிரி விழணும். அதுக்கப்புறம் இது படபடன்னு ஒரு மாதிரி வெடிக்கும். அது வெடிச்சது இல்லையா அப்போது அந்த மாதிரி. அப்போ அப்படி இருக்கிறச்சே நம்ம பார்த்து அதை எடுக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடணும். இந்த மிச்சம் இருக்கிற நெய்லேயே நம்ம இந்த 2 சீட்ஸையும் போட்டு வறுத்துடலாம். பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸு. சீட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இது ஸ்கின்னுக்கும் நல்லது. ஹேர் டானிக் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அதாவது நம்ம இது டெய்லி ரூட்டீனில் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னே நம்ம ஹேர், நம்ம ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் நான் இங்கே 2 சீட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் அது அவ்வளோ நல்லது. ஒமேகா 3 இருக்கிறது. அதை நான் இன்றைக்கி போடலை. அதே மாதிரி மக்கானா அதுவும் போடலாம், அதுவும் நல்லது. இந்த 2 சீட்ஸ் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வறுபட்டு போயிட்டு படபடன்னு சத்தம் வரும் உங்களுக்கு. இப்போ எடுத்துப்போம். உள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும். இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம் போகிறதில்ல. அதனால் நம்ம வெறுமனே இது சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நெய்யில் வறுத்துருக்கணும். இதை இப்போது கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பொடியாக கட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த டேட்ஸ் இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுடலாம். இப்போ இதை நெய்யை கொஞ்சமாக நெய் விட்டுண்டா போகணும். 1/4 ஸ்பூன் கூட வேண்டாம். அதில் வதக்கிக்கணும்.
இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்துட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு கத்தியை எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நறுக்கிண்ட வச்ச மாதிரி இருந்தாலே போகும். இல்லை ஏதான ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ ஏதாவது ஒரு ஷீட்டில் போட்டுட்டு இப்படி கொட்டின மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் மிக்சியில் மாத்திரம் அரைக்கக்கூடாது. இதை இந்த மாதிரி தான் இதை சாப் பண்ணணும். இந்த கத்தி அப்படி பிடிச்சிட்டு ஒரு கையால் அதை வெளியிலலாம் பறந்து ஓடி போகாமல் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நான் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் எப்படி வேலை வாங்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் அப்படி தான் கிச்சனில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் வாங்கிடுவோம் இல்லையா. அதெல்லாம் நல்லா கரெக்டாக அதை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் எனக்கு க்ரெடிட் கொடுங்க எல்லோரும். இந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லாவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிவிடுவார். எப்படி இப்போ இந்த பேனில் ஏற்கனவே கொஞ்சம் நெய் பாக்கி இருக்குது. நான் இதுக்காக தனியாக ஊற்றலை. இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கசகசா அவ்வளவா நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறது இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். கசகசாவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயே நல்ல குவாலிட்டிஸ் அண்டு நல்ல மினரல்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கொப்பரை திருவினது இது ஒரு 1/4 கப்பு. இதையும் போட்டு நல்லா வறுத்துடணும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷு தேங்காய் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த கடையில் கிடைக்கிற கோகோனட் இது கிடைக்கிறது இல்லையா, தேங்காய் திருவி வச்சதே இந்த ட்ரை இது கோகோனட்டு, அதை இது பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கே கொப்பரை இருந்தது என்கிட்ட, அதனால் அதை போட்டுருக்கேன். கொஞ்சம் செவக்க கொஞ்சம் அரோமேட்டிக்காக அதை நம்ம வறுத்துடணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மேலே திராட்சை அதை போட்டுருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணினோன்னா இதை கடையில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஆயிரக்கணக்கில் இதெல்லாம் விலை. ஆனால் இப்படியும் நம்ம வாங்கினாலும் இதெல்லாம் விலை ஜாஸ்தி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதில் பாதி ப்ரைஸ்க்கு நம்ம வீட்லேயே நம்ம பண்ணிடலாம். அண்டு இதுவும் வறுபட்டு எடுத்துடலாம். கடைசியாக இந்த பேரிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, டேட்ஸு, இதை போட்டு ஒரு 2 பரட்டி வச்சிடணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நெய்யெல்லாம் செலவழியாது. நான் இதுக்கு மொத்தம் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தா ஜாஸ்தி பண்ணலை. அதனால் இதுக்கு வெறும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் விதவிதமாக போடணும். உங்களுக்கு என்ன தோன்றதோ இன்னும் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூடு நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸை இந்த மாதிரி வறுத்தோம்னாக்க இது இப்போ இந்த லட்டு மாதிரி நம்ம பிடிப்போம் இல்லையா, இது நம்ம கரெக்டாக அது வரும். அரைக்கெல்லாம் வேண்டாம், கையால் இப்படி பிசைஞ்சு விட்டா மாதிரி பண்ணினாலே நல்லா வந்துடும். இது ஜாதிக்காய். இது அதிகம் வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்கு இதில் போட்டுண்டா போடும். பாருங்கள், இவ்வளோ போட்டுண்டா போடும். இப்போ இதில் நம்ம ஜாதிக்காய், அதாவது நட் மேக்குன்னு சொல்கிறோம்ல, அது போட்டோம். இப்போ இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, முந்திரி பாதாம் அதெல்லாம் வால்நட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் இது அந்த தேங்காய் கசகசா திராட்சை, அது இது சீட்ஸ், பம்கின் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாத்தையுமா போட்டு இப்போ நல்லா கலரி வச்சிடணும். இது எல்லாத்தையும் கேஸில் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி கலரி கொடுத்தா போகிறோம். அதுக்கப்புறமா இதை கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடலாம். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி லட்டு. இது சாதாரண லட்டு இல்லை, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அன்றாடம் நம்ம ஒன்றாலும் சாப்பிடணும்னு வச்சுக்கணும். இப்போ இதில் தேன் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அதை பிடிக்கவும் வரும். அண்ட் தேனில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை தேனை விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிடணும். இப்போ இது அவ்வளோ சூடாலாம் இல்லை. இப்போ நம்ம இதை லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதை இந்த மாதிரி இது டக்குன்னு ஈஸியாக பிடிச்சிடலாம். ஒன்றும் பிடிக்கிறது ரொம்ப சுலபம். பாருங்க,
இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பார்க்குறதுக்கு எத்தனை அழகாக இருக்கோ, நம்ம உடம்புலேயும் போய் அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி ஒரு நன்னா ஆக்கிடும். இது சருமத்துக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இம்யூனிட்டி பவர் எக்கச்சக்கமாக எகிரிடும். அதனால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு டெய்லி ஒரேடியாக வச்சுன்னு சாப்பிடக்கூடாது. டெய்லி அதாவது ஒன்று மெடிசின் மாதிரி இதை சாப்பிடணும். மாத்திரை எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி டெய்லி அப்படின்னு சாப்பிட்டா உடம்புக்குள்ளே போய் அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி விட்டுரும். நம்ம அப்படியே மிடுக்காயிடுவோம். நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் பணம் ஜாஸ்தியாக இருந்தேன்னு பார்க்காதீங்க. எப்போவானு ஒரு முறை இந்த சமையல் இப்போ நம்ம அரிசி பருப்புக்கெல்லாம் செலவழிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி நினச்சின்னு நம்ம செலவழிச்சுக்கணும்.